பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த இனிமையான மிஷனரி மாலை நிகழ்ச்சியில் நாம் ஒன்றாய் சேரும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மிஷன் இந்தியா இயக்கம் என்கிற இயக்கத்தின் சார்பாக, அந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை மெய்யாகவே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய வார்த்தையினால் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துவாராக, நம்மை உயிர்ப்பிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த மிஷன் மாலை தேவனுடைய திட்டம் மூலமாக பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கர்த்தருடைய செய்தியை நாம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் அதை கேட்டு நம்மை ஆசீர்வதித்து சிறப்பாக நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் புகழும் உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களோடு கூட பேச போகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவன் நம்மை பார்த்து கேட்கின்ற சில முக்கியமான கேள்விகள். தேவன் தம்முடைய சீஷர்களை பார்த்து சில முக்கியமான கேள்விகளை கேட்கிறார். இந்த உலகத்தில் பலர் பல்வேறு விதமான கேள்விகளை நமக்கு முன்பாக வைக்கின்றார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்ன? நீ என்ன படிக்க போகிறாய்? இப்படி உனக்கு யார் துணையாக இருப்பது? இப்படி பல கேள்விகள் நமக்கு முன்பாக இருப்பதினால் பலர் நிலை குலைத்து போய்விடுகின்றார்கள். பலருடைய வாழ்க்கை தோல்விக்கு நேராக போகிறது. ஒரு கேள்வி மனிதனை கொன்று விடுகிறது என பார்க்கிறோம். ஆசிரியர்கள் பல கேள்விகளை கேட்கின்றார்கள். அந்த கேள்விகள் எல்லாம் எதற்கு? நம்மை உருவாக்குவதற்கு. பெற்றோர்கள் பல கேள்விகளை கேட்கின்றார்கள் பிள்ளைகளை குறித்து. அவைகளெல்லாம் எதற்கு? நம் நாசமாய் போவதற்கல்ல, அவைகளெல்லாம் நம்மை உருவாக்குவதற்கு. பிரியமானவர்களே, பல கேள்விகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது, பல கேள்விகள் நம்மை உருவாக்குகிறது, பல கேள்விகள் நம்மை உயரத்திற்கு, உன்னதமான நிலைக்கு நம்மை கொண்டு சேர்க்கிறது. ஆனால் சில கேள்விகள் நம்மை தோல்விக்கு நேராக நடத்தி விடுகிறது, மனிதனை தற்கொலைக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறது. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கவே இல்லை என்று சொன்னவுடனே ஒரு வாலிபனும் வாலிப சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் உயிரையே மாய்த்து கொள்ளுகிற அளவிற்கு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அது ஒரு கேள்வி. நீ என்னை நேசிக்கவில்லை, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த கேள்வி அவருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறது. அவர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கேள்விகள் உங்களை உருவாக்குகிறது என்றால் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி நிமித்தமாக நீங்கள் அப்படியே நின்று விடுவீர்கள் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்திலிருந்து மறுபடியும் பயணம் செய்ய கடவுள் உங்களை தூண்டுகிறார், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்பது அர்த்தம். கேள்விகள் உங்களை நிலைகுலைய செய்து உங்கள் வாழ்க்கையே முடிந்து போயிற்று என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், பிரியமானவர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டி அழைக்கப்படுகின்றீர்கள். இந்த உலகம் பொல்லாத உலகம், மாய்மாலமான உலகம் உங்களை பல நேரங்களில் பல கேள்விகள் தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகி போக செய்துவிடும். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுப்படுகிறேன். ஆண்டவர் தம்மோடு கூட வசித்த, தம்மோடு கூட வாழ்ந்த, தாம் உருவாக்கின சீஷர்கள் இந்த உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த சீஷர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம், நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கவனமாக சற்று நேரம் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படியாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைக்கிறதை நான் பார்க்கிறோம். உங்கள் விசுவாசம் எங்கே என்கிற ஒரு கேள்வி அங்கே வைக்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே? யாரை பார்த்து சொல்லுகிறார்? சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். சீஷர்களை பார்த்து ஏன் இந்த கேள்வி அவர் கேட்க வேண்டும்? இதற்கு மிக முக்கியமான ஒரு பதில் இருக்கிறது. இந்த வசனத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட சில மிக முக்கியமான வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும்? ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள், வியாதியஸ்தர்கள் சுகமாகின்றார்கள், பலர் வசனங்களை கேட்டு திருப்தி அடைகின்றார்கள், பலர் தங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுகின்றார்கள், பலர் ரட்சிப்புக்கு நேராக இயேசுவே மெய்யான வழி, இயேசுதான் நல்ல நித்திய மார்க்கத்திற்கு வழி என்பதை
அறிந்து கொண்டு வருகிறார்கள். சகி போன்ற மனிதர்கள் ஏராளமான பேர் கீழே இறங்கி வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு ஆண்டவரை அழைத்து செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இப்படி ஏராளமான நன்மைகள் நடந்து கொண்டு he is so busy. அவருடைய மினிஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால சீஷர்களோடு கூட சில நேரம் தனிமையாய் அவர் அமர்ந்து ஜெபிக்கும்படியாக, இல்லைன்றால் தனிமையாய் சில ஆலோசனைகளை செய்யும்படியாக அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை குறித்த தரிசனங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அமைதலான ஒரு இடத்திற்கு செல்ல முடிகிறதை பார்க்க முடிகிறது. அப்படித்தான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற உலகில் நீங்கள் கூட சற்று அமைதியான ஒரு இடத்துல ஆமேன் சில நாட்கள், சில நேரங்கள், சில மணித்துளிகள் நீங்கள் செலவிட வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறேன். வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கலாம், ஊழியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கலாம். இல்லை என்றால் என்னுடைய நண்பன் அவன் சொல்லிவிட்டான் அதற்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி, இல்லை என்றால் உறவினர்கள், இப்படி பல காரியங்களுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். பணம் என்று சொல்லி பல காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இப்படி ஒரு பயணத்தில் தான் ஒரு சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது பாருங்கள். அதே 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, படகு ஓடுவையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மோசமடையத்தக்கதாய் என்ன நடக்கிறது பாருங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மிகவும் களைப்புற்றவராக இருந்தபடியினால், ஒரு மனித சாயலாக இருந்தபடியினால் படகிலே சீஷர்கள், ஏனென்றால் அவர்கள் நெடுங்காலமாக கடலுக்குள்ளே வாழ்ந்தவர்கள், கடலின் சூழ்நிலை அவர்களுக்கு நன்றாக தெரியும், எல்லா நிலைகளையும் கையாளக்கூடிய பலன் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கையாண்டு விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுடைய கரத்தில் இந்த படகை ஓட்டி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சற்று நேரம் இளைப்பாறுகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் என்ன நடக்கிறது? சுழல் காற்று உண்டாகிறது, படகு தண்ணீரால் நிரம்புகிறது. மிகவும் மோசமான சுழல் காற்று. அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார்கள்? அடுத்த வசனத்தில் 24ஆம் வசனத்தில், ஐயரே மடிந்து போகிறோம், சாக போகிறோம், நீங்கள் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறீங்களே, எங்களை எல்லாவற்றையும் காப்பாற்றினீங்களே, எல்லாவற்றையும் வழி நடத்தினீங்களே, இந்த கடலின் பாதையில் எங்களை வழி நடத்துவதற்கு யார் உண்டு என்று சொல்லி மிகுந்த கலக்கத்தோடு கூட இருந்தார்கள். அப்படி மிகுந்த கலக்கத்தோடு இயேசுவை தட்டி எழுப்பும் பொழுதுதான் அவர் கடலையும் காற்றையும் என்ன செய்கிறார்? ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதலாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் அந்த கேள்வி வைக்கிறார். என்ன கேள்வி வைக்கிறார்? உங்கள் விசுவாசம் எங்கே? எனக்கு அன்பானவர்களே, இயேசு நம்மோடு கூட பயணம் செய்யும் பொழுது, இயேசு நம்முடைய படகில் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கொந்தளிப்புகள் வரலாம், எவ்வளவோ நிர்பந்தமான சூழ்நிலைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், எத்தனையோ நன்மைகளை அவர் நமக்கு செய்து வந்து கொண்டே இருக்கிறார். உங்கள் சிறுவயது துவங்கி உங்களுடைய வாழ்க்கை பாதையில் எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். காரணம், அவர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீர்கள், ஒன்றாக பயணிக்கின்றீர்கள். இயேசு உங்கள் படகை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது, நீங்கள் சில வேளைகளில் வருகின்ற போராட்டங்கள், உபத்திரவங்கள், சுழல் காற்றுகள் நம்மை நிலை கொலை செய்யலாம், அப்படியே நின்று விடலாம். ஐயோ மறிக்கப் போகிறோம், வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், குடும்பமே உடைந்து போயிருக்கலாம். சில சம்பவங்களினாலே, சில கேள்விகளினாலே. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே, உங்கள் நம்பிக்கை எங்கே என்று கேட்கிறார். கடலையும் காற்றையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அகிலத்தையும் ஆள்பவர். பிரியமானவர்களே, தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்த ஒரு வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, அவரை நம்பி நீங்கள் வாழும் பொழுது, ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? ஏன் நீங்கள் கலங்க வேண்டும்? ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கவனமாயிருங்கள். சீஷர்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி அதுதான். இயேசுவோடு கூட வாழ்ந்த சீஷர்களுக்கு இவ்வளவு பெரிய கேள்வியை வைப்பார் என்றால், இன்றைக்கு நீங்கள் காணாமல் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அப்படின்னால் நீங்கள் கவனமாயிருங்கள், வார்த்தையிலே தெளிவுள்ளவர்களாயிருங்கள். அந்த வல்லமையான வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் உங்கள் படகை இயக்குவார் என்றால், அவர் வழி நடத்துவார் என்றால், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். ஆண்டு உதவி செய்வாராக.
ஆமென். இரண்டாவதாக ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கு ஒரு கேள்வி வைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். என்ன கேள்வி கேட்கிறார்? அதே சம்பவம் தான், ஆனால் மத்தேயு ஒரு வித்தியாசமான கோணத்திலே இங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இந்த கேள்வி வைக்கிறார்கள். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வியை அவர் இப்படியாக எழுதுகிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்பட வேண்டும்? மத்தேயு இவ்வாறாக அங்கே அந்த கேள்வி வைக்கிறதை பார்க்கிறோம், எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கை தொலைந்து போனதோ, நாட்கள் கடந்து போனதோ, காலங்கள் முடிந்து போனது என்று சொல்லி நீங்கள் எண்ணுகிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஒரே வார்த்தையில் அகிலத்தை படைத்தவர், வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னவர், வெளிச்சம் உண்டாயிற்று. அதற்கு முன்பாக இருள்தான் இருந்தது. அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்தான் வெளிச்சம். நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஜீவனை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்தான் நமக்கு வெற்றியா, அவர்தான் நமக்கு சந்தோஷம், அவர்தான் நமக்கு நிம்மதி. 26ஆம் வசனத்திலே மத்தேயு சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார், இவ்வாறாக எழுதி வைத்திருக்கிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் நீங்கள் திகைக்க வேண்டும்? எதற்காக நீங்கள் கலங்கி போய், ஒடுங்கி போய், ஒதுங்கி நிற்க வேண்டும்? பயப்படாதீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களா? இயேசு உங்கள் படகில் இருக்கிறாரா? அதை கவனியுங்கள். இயேசு உங்களை நடத்தி செல்கிறாரா? அதை கவனியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆமென், எந்த பயம் இல்லை. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. சின்ன வயசுல பாடிப்பீங்க இல்லையா? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. அங்க பயம் இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே பயம் இல்லையே. யோசித்து பாருங்க, எவ்வளவு அற்புதமான தேவன். இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. இன்னொரு கேள்வியை அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு அடிகளார் இவ்வாறாக அங்கே எழுதியிருக்கிறார். 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு செய்த ஒரு பெரிய அற்புதம். அங்கே சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். கேள்விகள் நம் சீஷர்களுக்கு தான் வைக்கிறார். அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. அல்லேலூயா, ஆமென். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையார்கள் என்றார்கள். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறீர்கள். இயேசுவிடத்தில் பேசுனதை கேட்கல, ஆனால் யோசனை பண்ணும் பொழுதே இயேசு அறிந்து கொண்டார். நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ரொம்ப நாளா எதுவுமே நடக்கலன்னு சொல்லி வாழ்க்கையில் எல்லா தோல்விதான் அப்படின்னு நினச்சி கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தால் பேசுகிறார். அற்ப விசுவாசிகளே, நான் உன்னை வழி நடத்தவில்லையா? உன் சுவாச காற்றாய் எத்தனை ஆண்டுகள் உங்களை வாழ வைத்திருக்கிறேன். எண்ணி பாருங்கள் அவர் செய்த நன்மைகளை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து எண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு செய்த நன்மைகள் எண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் செஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இயேசு உங்களுக்கு செய்த அற்புதங்கள், இயேசு செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். பாருங்க, இயேசு இந்த வார்த்தையை சொல்லிட்டு என்ன கேட்குறாரு பாருங்க. அற்ப விசுவாசிகளே, நீங்கள் உங்களுக்குள்ள யோசனை பண்ணுகிறது என்ன அப்படின்னு கேட்டு, எவ்வளவு பெரிய அற்புதங்களை நான் செய்திருக்கிறேன், நீங்கள் இன்னும் உணரவில்லையா?
5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும், மிகுதியான எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், மிகுதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமலா இருக்கிறீர்கள்? எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு ஜனங்கள் எல்லாம் திருப்தியா அனுப்பலையா? மீதியா கொடுக்கலையா? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தா கேட்கிறார், அற்ப விசுவாசிகளாய் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுக்குள்ள யோசனை பண்ணுகிறது என்ன? சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த கண்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் கர்த்தருடைய சீஷர்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கென்று வாழ வேண்டியவர்கள். கர்த்தருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட சந்ததி என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே உங்கள் மூலமாய் நடைபெற வேண்டிய திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக விரும்புகிறார். ஆகவே தான் நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை சரியாய் வழி நடத்தும். ஆகவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு ஆசிரியர் ஒரு கேள்வியை கேட்கிறார் என்றால் அந்த மாணவனை படிக்காமல் வந்ததினால் கேட்கவில்லை, அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனிடத்தில் அந்த கேள்வியை. நிறைய நேரங்களில் ஆசிரியர் கேள்வி கேட்டாலே ஒரு பயத்திலே தான் நம்ம இருப்போம். அதுவல்ல ஆம்பரியமானவர்களே, சில கேள்விகள் உங்களை உருவாக்கும். சில கேள்விகளில் நீங்கள் அப்படியே நின்று போவீர்கள். சில கேள்விகள் உங்களை பின்வாங்க செய்யும். உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக போகும். கேள்விகள் எப்படிப்பட்டது? இயேசு கேட்ட கேள்விகள் எல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. என்ன சொல்லி கேட்கிறார்? முதலாவதாக கேட்கும் பொழுது உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். இரண்டாவதாக ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்ற மூன்றாவதாக ஒரு கேள்வி சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். இப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் இனி என்ன செய்வது, எங்கே செல்வது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய கலக்கம். இனி அவருடைய வேலைகளை செய்ய வேண்டியதான் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேல் வீட்டறையில் 12 சீஷர்களும் பல ஆண்டுகளாய் இயேசுவோடு கூட பயணம் செய்தவர்கள் அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டறையில் கூடி வருகிறார்கள். சீஷர்கள் கூடி வந்து யோசித்து கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்வது, நம்மளை இனிமேல் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா இப்படி சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த அறைக்குள் பிரவேசிக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அந்த அறைக்குள்ள போன உடனே நம்பவே இல்லை தோமாவுக்கு, நம்பிக்கையே வரல. காரணம் என்னன்னா, அங்க கல்லறை பூட்டப்பட்டிருக்கிறது, கல்லை வைத்து பூட்டியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சங்கிலிகளினால் போட்டு ரோம சாம்ராஜ்யத்தில் அவர்கள் முத்திரை பதித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி 2 போர் சேவகர்களை அங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள், யாரும் தூக்கிவிடக்கூடாது என்று சொல்லி. ஏனென்றால் அவர் முன்பே சொல்லியிருக்கிறார், 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் என்று சொல்லி. ஆகவேத்தான் இவ்வளவு பெரிய காரியங்கள் இவர்கள் செய்திருக்க இயேசு உயிர் தெழுந்து வந்து நிற்கிறார். இதெல்லாம் பார்த்த தோமாவுக்கு தான் நம்பிக்கையே வரல. அதனால தான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார், என் கைகளை பார், காயங்களை பார், உனக்காக நான் பட்டதை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, நீ இன்னும் அவிசுவாசியே இராதே, விசுவாசத்தோடு. எனக்கு அன்பானவர்களே, மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் நம்மோடு கூட ஜீவிக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வது அவருக்கு எளிது, லேசானது. உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற மலை போன்ற பெரிய பிரச்சனை யோசித்துக் கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, அவைகள் எல்லாம் அவருடைய பார்வைக்கு ஆத்மானது, லேசானது. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாக்கி தருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? உங்களுடைய கேள்விகள் உங்களை வாழ வைக்கிறதா? என் வேதத்தை வாசியுங்கள், கிரமமாக வாசியுங்கள். நிறைய பேர் வேதத்தை தியானிப்பதில்லை, தியானித்து பாருங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனாயிருக்கிறது. அதை நீங்கள் உங்களுக்காக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எதையோ நினைத்து இது நடக்குமா, அது நடக்குமா, இது எப்படி செய்யும் யோசிக்காதீர்கள். இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சகித்து கொண்டு வெற்றி சிறந்திருக்கிற அவருடைய வாழ்க்கையும் நன்மையாக்கி தருவார். பிரியமானவர்களே, இந்த மிஷனரி தரிசன மாலையில் ஆண்டவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். போராட்டம் வாழ்க்கையின் ஒரு பக்கமாய் ஒரு அங்கமாய் இருந்தாலும்
கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஆம், எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனை போராட்டங்கள், எத்தனையோ மரணங்கள், சம்பவங்கள் எத்தனையோ நடந்த போதே கூட நாம் அப்படியே இடிந்து விழுந்து உட்கார்ந்து கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டு தானே இருக்கிறோம். தோற்று போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், அப்படியே இருந்து விடாதீர்கள். கேள்வி உங்களை உருவாக்கும், உங்களை வெற்றியாக்கும், பரீட்சை எழுத வைக்கும். அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அடுத்த வகுப்பிற்கு செல்வீர்கள், அடுத்த நிலைக்கு செல்வீர்கள், அடுத்த உயரத்திற்கு செல்வீர்கள். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு இந்த இரவில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியம், கேள்விகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். யாரோ என்னை பார்த்து கேட்டு விட்டார்கள், மனதிற்குள் அவர்களை காழ்ப்புணர்ச்சியை வைத்துக் கொண்டே இருக்காதீர்கள். நீங்கள் இயேசுவினுடைய பிள்ளை, இயேசுவுக்காய் வாழ வேண்டியவர்கள், இயேசுவுக்காய் ஜீவிக்க வேண்டியவர்கள். மன சந்தோஷத்தோடு கூட இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் படகில் அவர் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட அற்ப விசுவாசிகளாயிராதீர்கள். தேவனுக்கு பிரியமுள்ள விசுவாசமாய் வாழுங்கள். ஆகவே தான் பெரிய மலை கூட பெயர்ந்து போகும். ஆமென், அல்லேலூயா. கடுகள விசுவாசம் போதும், மலை கூட பெயர்ந்து போகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அன்றைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? பயப்படாதிருங்கள், தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசம் எங்கே? ஆண்டவர் இந்த மாலையில கேட்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தோமா, இயேசுவோடு கூட வாழ்ந்த தோமா அந்த மேல் வீட்டறையிலிருந்து புறப்பட்டு ஆசிய கண்டத்திற்குள்ளாக, நம்முடைய நாட்டிற்குள்ளாக, சென்னை பட்டணத்திற்கு வந்து இந்த தேசத்தை கிறிஸ்துவுக்காக வழிநடத்தி கொண்டு அவர் மறைந்து போனார். அந்த தொடர்ச்சியில் தான் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்ச்சி. ஏதோ சில காலம் இந்த பூமியில பிறந்தோம், வாழ்ந்தோம், ஓடினோம் என்பதற்காக அல்ல. நீங்கள் ஒரு சரித்திரத்தின் தொடர்ச்சியாக இந்த பூமியிலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்திக்கின்ற போராட்டங்கள், உங்களை சந்திக்கின்ற கேள்விகள் உங்களை நிலைக்குலைய செய்து பல நேரங்களில் தேவனுடைய பாதையை விட்டு திசை திருப்புகிறது என்றால் கவனமாயிருங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. யோபுக்கு வந்த கடுமையான சோதனைகள் போல பல நேரங்களிலே எல்லாம் இழந்து நிற்கிறது போல தென்படலாம். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒரு நாளும் எண்ணி விடாதீர்கள். இயேசு இருந்தால் போதும், உங்கள் படகில் இயேசு உங்களோடு கூட இருந்தால் போதும். ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வியில்லை. ஐயா, பரலோகத்தில் நீங்கள் தான் அவருடைய செல்லப்பிள்ளை, அவர் அருகில் இருப்பீர்கள், அவருக்காக வாழ்வீர்கள். இந்த பூமியில கவலைப்படாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிற கர்த்தர், ஒவ்வொரு நாளும் உங்களை போஷிக்கிற கர்த்தர், உங்களை மீட்பிக்கிற கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை படகில் நீர் தொடர்ந்து பயணிப்பீராகப்பா, என்னோடு கூட நீர் பயணிப்பீராக. அல்லேலூயா. எங்களோடு கூட இருப்பீராக. அல்லேலூயா. எங்கள் தேவனே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கை பாதையிலே நீர் பல நன்மைகளை நிறைவாய் செய்து முடிப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆசையாய் காத்திருக்கிறார்களே ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மை கிடைப்பதாகப்பா. வேதனையோடு, துக்கத்தோடு, ஆமென், பல்வேறு போராட்டங்களோடு கூட இந்த கேள்விகளிலே மலைத்து போய் அப்படியே நின்றுவிட்ட அநேக பிள்ளைகள் உண்டப்பா. ஆகிலும் அவர்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். உயர உயர அந்த உயரத்தை எட்டி பிடிக்கட்டும் அப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் தோற்றுவிடாதபடி காத்துக்கொள்ளும். அக்கறைக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது அந்த அமைதியான சூழல் உடைய குடும்பத்திலே உண்டாகட்டும், உடைய கையின் பிரயாசங்களிலே உண்டாகட்டும், எல்லா பணிகளிலே உண்டாகட்டும். சரி, உண்டாகட்டும். நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் உம்முடைய திட்டத்தை செய்வார்களாக, உம்முடைய சுத்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவார்களாக. அவர்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்க்கைப்படுவார்களாக. அப்படி அவர்களுடைய எல்லைகளை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய சந்ததிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறதப்பா. உமக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு எல்லா மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் படகில் இருக்கிறார். எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயமெடுக்கிறவர்கள். விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எங்களோடு கூட நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தெரியப்படுத்துங்கள். ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். மிஷனரி ஊழியங்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு எல்லாம் மகிமையும் கனமும் உண்டாவதாக. தேங்க்யூ. God bless you all.